இந்தியாவின் 10 மர்மமான கோவில்கள், விஞ்ஞானத்தையும் ஆச்சரியப்படுத்தும் அதிசயங்கள். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன. ஆனால் அவற்றில் சில கோவில்களில் இன்று வரை அறிவியலால் முழுமையாக விளக்க முடியாத மரபுகள், பக்தர்கள் நம்பும் அதிசயங்கள் மற்றும் மர்மங்கள் உள்ளன. இன்று அப்படிப்பட்ட 10 கோவில்களை பற்றி பார்க்கலாம். கடைசி கோவில் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். 1. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இந்த உலகில் ஒரு மலையே சிவபெருமானாக வழிபடப்படும் இடம் ஒன்று இருக்கிறது. ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் செய்கிறார்கள். அந்த மலையை ஒரு முறை சுற்றி வந்தாலே மன அமைதி, பாவ நிவர்த்தி, வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த புனித தலம்தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இன்று இந்த கோவிலின் வரலாறு, மர்மம் மற்றும் அதன் ஆன்மீக மகிமையை தெரிந்து கொள்வோம். சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்றிய கதை புராணங்களின்படி ஒரு நாள் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் முடிவும் அடியும் இல்லாத அளவற்ற ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். சிவன் கூறினார், என் தலையையோ அல்லது அடியையோ யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவரே பெரியவர். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மேலே பறந்தார். ஆனால் இருவராலும் அந்த ஜோதியின் முடிவையோ அடியையோ காண முடியவில்லை. அப்போது அவர்கள் சிவபெருமானின் பரம்பொருள் தன்மையை உணர்ந்து வணங்கினர். அந்த ஜோதி வடிவமே இன்று அருணாச்சல மலையாக இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். கிரிவலத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். கிரிவலம் என்பது வெறும் நடைபயணம் அல்ல, அது மனதை அமைதிப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம். கிரிவல பாதையில் உள்ள 8 திசை லிங்கங்களையும் பக்தர்கள் தரிசிக்கிறார்கள். பலர் அமைதியாக ஓம் நம சிவாய் என்று ஜெபித்தபடி நடந்து செல்கிறார்கள். அதனால் மனதில் இருக்கும் கவலைகள் குறைந்து இறைவன் மீது பக்தி அதிகரிக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். 2. ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள லேபாக்ஷி கோவில் ஒரு சாதாரண கோவில் அல்ல, இராமாயணத்தோடு தொடர்புடைய புனித தலம். இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு மர்ம கதையை சொல்கிறது. இராவணன் சீதாதேவியை இலங்கைக்கு கடத்திச் சென்ற போது அவளை காப்பாற்ற ஜடாயு என்ற கழுகு வீரத்துடன் போரிட்டது. ஆனால் இராவணனின் வாளால் அதன் இறக்கைகள் துண்டிக்கப்பட்டு அது தரையில் விழுந்தது. சீதையை தேடிச் சென்ற ஸ்ரீராமர் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஜடாயுவை கண்டார். அப்போது லே பக்ஷி, அதாவது எழுந்திரு பறவையே என்று ஸ்ரீராமர் அன்போடு அழைத்ததாக புராணம் கூறுகிறது. அந்த வார்த்தையே பின்னாளில் லேபாக்ஷி என்று மாறியது. இதுவே இந்த ஊருக்கு பெயராக அமைந்தது. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் அந்தரத்தில் தொங்கும் தூண். 70க்கும் மேற்பட்ட தூண்கள் இருந்தாலும் ஒரு தூண் தரையை தொடாமல் காற்றில் மிதப்பது போல அமைந்துள்ளது. அதன் அடியில் துணியை நுழைத்தால் மறுபக்கமாக வெளியே வருகிறது. இந்த மர்மம் இன்று வரை விஞ்ஞானிகளாலும் முழுமையாக விளக்கப்படவில்லை. மேலும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி சிலையும் இங்குதான் உள்ளது. சுமார் 20 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட இந்த நந்தி கோவிலை நோக்கி பக்தர்களை வரவேற்கிறது. 3. ஓம் நம சிவாய. உலகில் இறைவன் ஆடும் ஒரே தலம் எது தெரியுமா? வானமும் மண்ணும் மனிதனின் மனமும் ஒன்றாக இணையும் புண்ணிய பூமி எது தெரியுமா? அதுதான் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். 1000 ஆண்டுகளை கடந்த இந்த திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்குகிறது. இங்கு சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் தாருகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தங்களின் தவ வலிமையே உயர்ந்தது என்று அகந்தை கொண்டனர். இதை உணர்த்த சிவபெருமான் பிச்சாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினி வடிவிலும் அங்கு சென்றனர். முனிவர்களின் அகந்தையை அடக்க அவர்கள் ஏவிய புலியை தோளாகவும் பாம்பை ஆபரணமாகவும் முயலகனை காலடியில் மிதித்தும் இறுதியாக ஆனந்த தாண்டவம் ஆடி உலகிற்கு ஞானத்தின் பெருமையை உணர்த்தினார் சிவபெருமான். அந்த ஆனந்த தாண்டவத்தை பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் காண விரும்பினர். பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்த அவர்களுக்கு தைப்பூச தினத்தில் சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவ காட்சியை அருளினார். அந்த புனித இடமே இன்று சிதம்பரம் நடராஜர் கோவிலாக விளங்குகிறது. சிதம்பரம் என்ற சொல்லுக்கு சித் பிளஸ் அம்பரம் என்று பொருள். சித் என்பது ஞானம், அம்பரம் என்பது ஆகாயம். அதாவது ஞானத்தின் ஆகாயம் என்பதே சிதம்பரத்தின் உண்மையான பொருள். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் சிதம்பர ரகசியம். கருவறையில் திரை விளக்கப்பட்டவுடன் வெறும் இடத்தில் தங்க வில்வ இலைகள் தொங்குவதை நாம் காணலாம். இறைவன் உருவமாக மட்டுமல்ல, அருவமாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் மகத்தான தத்துவமே சிதம்பர ரகசியம்.
வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் காணப்போவது உலகையே வியக்க வைத்த தஞ்சாவூர் பெரிய கோவிலின் அதிசய வரலாறு. 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இந்த கோவில் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அது தமிழர்களின் பெருமை, சோழர்களின் புகழ், இறைவனின் அருள் நிறைந்த திருத்தலம். கிபி 1010ஆம் ஆண்டு மாமன்னர் இராஜராஜ சோழன் அவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. பிரகதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமான் இங்கு அருள்பாலிக்கிறார். உலக புகழ்பெற்ற இந்த கோவில் இன்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது. ஒரு நாள் இராஜராஜ சோழன் தன் நாட்டை வளமாகவும் மக்களை மகிழ்ச்சியாகவும் ஆட்சி செய்து வந்தார். ஆனால் அவரது மனதில் ஒரு கனவு இருந்தது. என் இறைவன் சிவபெருமானுக்காக உலகமே வியக்கும் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணினார். அந்த எண்ணமே தஞ்சாவூர் பெரிய கோவிலாக உருவெடுத்தது. 216 அடி உயரம் கொண்ட விமானத்தை எந்த நவீன இயந்திரமும் இல்லாத காலத்தில் எவ்வாறு கட்டினார்கள் என்பது இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. பல கிலோமீட்டர் தூரம் வரை சாய்வு பாதை அமைத்து மிகப்பெரிய கற்களை மேலே கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு அதிசயம் அதன் உச்சியில் இருக்கும் சுமார் 80 டன் எடை கொண்ட கலசக்கல். இவ்வளவு பெரிய கல்லை எவ்வாறு மேலே ஏற்றினார்கள்? இதற்கான விடையை இன்று வரை பல ஆய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். 5 கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் காலத்தை வென்று இன்றும் கம்பீரமாக நிற்கிறது கைலாசநாதர் கோவில். இந்த கோவிலுக்குள் நுழையும் ஒவ்வொரு பக்தரும் தாங்கள் கைலாய மலையையே தரிசிப்பது போன்ற உணர்வை பெறுகிறார்கள். கைலாயத்தில் வீற்றிருக்கும் பரமசிவனை இந்த பூ உலகிலேயே அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் உதித்தது. அந்த தெய்வீக எண்ணமே கைலாசநாதர் கோவில் உருவாக காரணமானது. இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் சிவபெருமானின் பெருமையை பேசுகிறது. கோவிலின் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சிவபெருமானின் பல்வேறு திருவுருவங்களை நமக்கு காட்டுகின்றன. நடராஜர், தட்சிணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர் என எண்ணற்ற தெய்வீக வடிவங்கள் பக்தர்களை மெய்சிலிருக்க வைக்கின்றன. கைலாசநாதர் கோவிலின் மற்றொரு சிறப்பு அதன் குறுகிய சுற்றுப்பாதையாகும். பக்தர்கள் அந்த பாதையில் குனிந்து தவழ்ந்து சென்று வெளியே வருகிறார்கள். இதற்கு ஆழமான ஆன்மீக பொருள் உண்டு. மனிதன் தன்னுடைய அகந்தையை விட்டுவிட்டு இறைவனின் திருவடியில் முழுமையாக சரணடைய வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது. அந்த பாதையில் நுழையும் போது நாம் இந்த உலகில் பிறப்பதைப் போலவும் வெளியே வரும்போது புதிய வாழ்க்கையை பெறுவதைப் போலவும் கருதப்படுகிறது. 6. இமயமலையின் மடியில் அமைந்துள்ள இமாச்சல பிரதேசத்தின் ஜுவாலாமுகி அம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் தெய்வீக ஜோதி ஒன்று உள்ளது. இது சாதாரண நெருப்பு அல்ல, அன்னையின் அருளாக பக்தர்கள் நம்பும் புனித ஜோதி. புராணங்களின்படி தட்சன் நடத்திய யாகத்தில் தனது தந்தையால் அவமதிக்கப்பட்டதால் சதி தேவி யாக குண்டத்தில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். தன் மனைவியின் மறைவால் துயரமடைந்த சிவபெருமான் சதி தேவியின் உடலை தோளில் சுமந்தபடி உலகம் முழுவதும் உக்கிர தாண்டவம் ஆடினார். உலகை காப்பதற்காக மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதி தேவியின் உடலை 51 பகுதிகளாக பிரித்தார். அவ்வாறு சதிதேவியின் நாக்கு விழுந்த புண்ணிய பூமியே ஜுவாலாமுகி ஆகும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இங்கே அம்மன் சிலை வடிவில் இல்லை. அதற்கு பதிலாக பூமியிலிருந்து வெளிப்படும் 9 தெய்வீக ஜோதிகளாக அன்னை அருள் பாலிக்கிறாள். ஒரு காலத்தில் முகலாய பேரரசர் அக்பர் இந்த அதிசயத்தை பற்றி கேள்விப்பட்டார். அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணிய அவர் தனது வீரர்களை அனுப்பி அந்த ஜோதியை அணைக்க முயன்றார். தண்ணீரை கொட்டியும் பல வழிகளில் முயற்சி செய்தும் அந்த ஜோதியை அணைக்க முடியவில்லை. 7 ராஜஸ்தானின் பாலைவன மணலில் ஒரு அதிசயம் இன்று வரை உயிரோடு வாழ்கிறது. அந்த அதிசயத்தின் பெயர் கர்னி மாதா அம்மன் கோவில். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இங்கு ஆயிரக்கணக்கான எலிகள் பக்தர்களால் தெய்வமாக வணங்கப்படுகின்றன. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கர்னி மாதா என்ற மகான் வாழ்ந்தார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, ஆதி பராசக்தியின் அவதாரமாக மக்கள் அவரை வழிபட்டனர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களின் துன்பங்களை போக்கி பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது. ஒரு நாள் கர்ணிமாதாவின் குடும்பத்தில் இருந்த சிறுவன் ஒருவர் தண்ணீர் குடிக்கச் சென்ற போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தான். தன்னுடைய பக்தனான அந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கர்ணிமாதா யமதர்மராஜாவிடம் வேண்டினார். ஆனால் அந்த சிறுவனின் ஆன்மா ஏற்கனவே வேறொரு உலகில் பிறவி எடுத்துவிட்டதாக யமன் கூறினார். அப்போது கர்ணிமாதா, என்னுடைய குடும்பத்தினரும் என்னை நம்பி வழிபடுபவர்களும் இனி யமனின் கட்டுப்பாட்டிற்குள் வரமாட்டார்கள். அவர்கள் முதலில் எலிகளாக இந்த கோவிலில் வாழ்ந்து பின்னர் மனிதர்களாக மறுபிறவி எடுப்பார்கள் என்று வரமளித்ததாக கூறப்படுகிறது.
என் மேஹந்திபூர் பாலாஜி கோவில் ஒரு கோவில். அங்கு நுழையும் முன்பே மக்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். திரும்பி பார்க்காதீர்கள். ஏன் தெரியுமா? ராஜஸ்தானில் உள்ள மேஹந்திபூர் பாலாஜி கோவில் இந்தியாவின் மிகவும் மர்மமான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக தீய சக்திகளின் தாக்கம் அல்லது எதிர்மறை ஆவிகளால் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படும் மக்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இதனால் இந்த கோவில் குறித்து பல கதைகள் பரவி வருகின்றன. காலை சூரியன் உதிக்கும் முன்பே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். சிலர் கண்ணீர் மல்க பிரார்த்திக்கிறார்கள். சிலர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களுக்கு விடை தேடி வருகிறார்கள். இந்த கோவிலின் பிரதான தெய்வம் பாலாஜி அனுமன். அவருடன் பிரேத்ராஜ் மற்றும் பைரவ் சன்னதிகளும் உள்ளன. இந்த மூன்று தெய்வங்களின் அருளால் தீய சக்திகள் விலகும் என்று பல பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த கோவிலை பற்றிய மிகவும் பிரபலமான நம்பிக்கைகளில் ஒன்று என்னவென்றால், வழிபாடு முடிந்த பிறகு கோவிலை விட்டு வெளியேறும் போது பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்? உள்ளூர் நம்பிக்கையின்படி திரும்பி பார்த்தால் துன்பங்கள் அல்லது எதிர்மறை சக்திகள் மீண்டும் உங்களை பின்தொடரும் என்று கூறப்படுகிறது. இதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் இந்த நம்பிக்கையை பலர் இன்னும் கடைபிடிக்கிறார்கள். மேலும் கோவிலில் கிடைக்கும் பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்துச் செல்லாமல் அங்கேயே முடித்துவிட வேண்டும் என்றும், கோவிலை விட்டு வெளியேறியதும் அந்நியர்களுடன் பேசாமல் நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் சில பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன. இந்த மர்மங்கள் உண்மையா அல்லது பல தலைமுறைகளாக வந்துள்ள ஆன்மீக நம்பிக்கைகளா? அதற்கான பதில் ஒவ்வொருவரின் நம்பிக்கையிலும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: மேஹந்திபூர் பாலாஜி கோவில் பக்தி, நம்பிக்கை மற்றும் மர்மம் ஒன்றாக கலந்த இந்தியாவின் மிகவும் வித்தியாசமான புனித தலங்களில் ஒன்றாகும். ஜெய் ஸ்ரீ பாலாஜி. 9வது அசாமின் நீலகிரி மலையின் மடியில் பிரம்மபுத்திரா நதியின் கரையில் அமைந்துள்ள அதிசயமான சக்தி பீடம்தான் காமாக்யா தேவி கோவில். இந்த கோவிலின் மகிமை என்ன தெரியுமா? இங்கு அம்மனுக்கு சிலை கிடையாது. இயற்கையாக உருவான யோனி வடிவ பாறையையே தேவி வடிவமாக பக்தர்கள் வழிபடுகின்றனர். புராண கதையின்படி தட்சன் நடத்திய யாகத்தில் அவமானப்படுத்தப்பட்டதால் பார்வதி தேவி தனது உடலை யாக குண்டத்தில் அர்ப்பணித்தார். இதைக் கண்டு கோபமடைந்த சிவபெருமான் சதி தேவியின் உடலை தோளில் சுமந்தபடி உலகம் முழுவதும் தாண்டவம் ஆடினார். அப்போது உலகை காப்பாற்ற மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் சதிதேவியின் உடலை 51 பாகங்களாக பிரித்தார். அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்களாக போற்றப்படுகின்றன. அவற்றில் சதிதேவியின் யோனி பகுதி விழுந்த இடம்தான் காமாக்யா தேவி கோவில் என்று நம்பப்படுகிறது. காமாக்யா என்ற பெயருக்கு பின்னாலும் ஒரு அருமையான கதை உள்ளது. மன்மதன் சிவபெருமானின் கோபத்தால் தனது உருவத்தை இழந்தபோது இந்த தலத்தில் தேவியை வழிபட்டு மீண்டும் தனது அழகையும் சக்தியையும் பெற்றதாக கூறப்படுகிறது. காமம் என்பது ஆசை, ஆக்யா என்பது நிறைவேற்றுதல் என்று பொருள். எனவே பக்தர்களின் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றும் தாயாக காமாக்யா தேவி போற்றப்படுகிறாள். இந்தியாவில் சக்தி வழிபாட்டிற்கு புகழ்பெற்ற பல கோவில்கள் உள்ளன. ஆனால் மகாராஷ்டிராவின் மலைகளுக்குள் அமைந்துள்ள ஒரு அம்மன் ஆலயத்தை பற்றி பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். இன்று நாம் பார்க்கப் போவது மீகு திசை அம்மன் கோவிலின் வரலாறு, அதன் மர்மங்கள், பக்தர்கள் அனுபவித்த அதிசயங்கள் மற்றும் ஆன்மீக சிறப்புகள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இரவு நேரங்களில் ஒரு விசித்திரமான ஒளிமலையின் உச்சியில் தோன்றுவதை கவனித்தனர். ஒரு நாள் கிராமத்து மேய்ப்பன் தனது மாடுகளை தேடி அந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு பெரிய கல்லின் மீது சிவப்பு குங்குமம் பூசப்பட்டு அதன் அருகே தீபம் எரிவதை பார்த்தான். அன்றிரவு அம்மன் அவனது கனவில் தோன்றி, நான் இந்த நிலத்தின் காவல் தெய்வம், இங்கு எனக்காக ஆலயம் எழுப்புங்கள், உங்கள் கிராமத்தை நான் காப்பாற்றுவேன் என்று அருள்வாக்கு வழங்கினாராம். அதன் பிறகே அங்கு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. அம்மனின் சக்தி இந்த அம்மனை திசைகளை காக்கும் தெய்வம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மர்மங்கள்: இந்த ஆலயத்தில் பலரால் கூறப்படும் சில விசித்திரமான சம்பவங்கள் உள்ளன. சில நேரங்களில் கோவிலுக்குள் இனிய மலர்மணம் தானாகவே பரவுகிறது. காற்றே இல்லாத நேரத்தில் தீபம் தானாக அசைவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இரவு பூஜைக்கு பிறகு மணி ஓசை கேட்பதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். பலர் கனவில் அம்மனை தரிசித்து
பின்னர் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். இந்த நிகழ்வுகளுக்கான அறிவியல் ஆதாரம் இல்லை. இவை பக்தர்களின் நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களாகவே கருதப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்ம கோவில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்.